திருப்பியும் புதிய செயல்பாடுகளை உருவாக்கி தரப்போறீங்க. இது வரைக்கும் நெட்வொர்க்கே இல்லைன்னா கூட இனி நெட்வொர்க் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வெளியாட்கள் மூலியமாக வியாபாரம் நடக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் நம்மளுக்கு வியாபாரம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இனி ஒன் பை ஒன் செலெக்ஷன் ஆகும். அதிகப்படியான கடன் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இருந்தால் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் நம்மளை விட்டு விலகத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மன அழுத்தம் இருக்க தான் செய்யும் சாமி. அது 5ல் சனி பகவான் இருந்தாலும் 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று வக்கர நிவர்த்தி அடையத்தால் அந்த சுக்கிரனாவது வெளிவரணும். வெளிவர வரைக்கும் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும், தடைகள் இருக்க தான் செய்யும் சாமி. ஆனால் வெற்றி என்பது உறுதியாக இருக்கும். இறைவன் மேலே நம்ம ஒளி அந்த நவ கிரகங்கள் ஒளி நம்ம மேலே பட்டாதான் இந்த சூரிய பகவான் அந்த மேலே ஒளி படும் பொழுதெல்லாம் அந்த மாற்றங்கள் தெளிவு வரும். இருள் விலகி நன்மை நடைபெறும். இருளில் நம்மளால் போக முடியுமா? வேகமாக பகலில் தைரியமாக போகலாம். இருட்டில் நம்ம போகிறது எல்லா இடத்துலையும் அச்சப்பட்டு தான் போகணும். அந்த இருள் விலகக்கூடிய காலம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நிலைகள் மாறும். 7ஆம் இடத்துல வந்த பிறகு உங்கள் உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவு, மனசில் ஏற்பட்டு வந்த தொந்தரவு அனைத்தும் விலகி வெளிநடப்பு என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் உயரத்துக்கான காலமாகவும் இந்த மாதம் நன்றாக வருமானம் இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கப்பெறும் ஐயா. விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் கொடுக்கின்ற மாதமாக நம்ம ராசிநாதன் ஏற்கனவே 9ஆம் இடத்தில் இருக்கார். நீச்சகதி பெற்றிருக்கார் ஐயா. இருந்தாலும் பரவாயில்லை, கடகராசியில் இருக்கிறதால நன்மையை தரும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நம்ம ராசிக்கு 11ல் கேது பகவான், அதாவது புதனோட வீட்டில் அமர்ந்திருக்கார் கன்னியில். அதை அவர் இடம்பெயரக்கூடிய காலம் இந்த மாதமும் உண்டு. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து தற்காத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு செல்கின்றார். சூரியனுடைய நிலைப்பாடும் இந்த 15 தேதிக்கு அப்புறம் அவரும் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார், நோய் நொடிகளை கொடுத்துருந்தார். அவர் நிலைப்பாடுகள் மாறக்கூடிய காலமும் உண்டு. நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், ராகு கூட்டங்கள் இருந்தது அல்லவா? ஒரு 18 தேதிக்கு அப்புறம் நிலைகள் மாறுது. ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்த பிரச்சனையான விஷயங்கள் விடுபட்டு செல்லக்கூடிய அமைப்பு இப்பொழுது காணப்போகிறீங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்திருந்த உடலில் பிரச்சனை, நான் பில்லி சூனியம் தாக்கப்பட்டுருக்கேன் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அது விட்டு விலகிறதுக்கான காலம் இந்த காலம் என்றே சொல்லலாம். உங்களை விட்டு சின்ன பில்லி சூனியத்தில் மாட்டிருந்தால் இதுக்கப்புறம் உங்களை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சுவாமி. தைரியமாக போகலாம். நீங்கள் ஐயா குரு 8ல் போயிட்டாரு அப்படின்னு நினைக்காது. மே மாதம் 15ஆம் தேதி இடைபெறும் மாறுது, நான் இல்லைன்னு சொல்லலை. அவருக்கான பார்வைக்கென்ற ஒரு பலன் உண்டு, அதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு, செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்புகளும் உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பில்லி சூனியமோ நோய் நொடிகளோ நாம் அகப்பட்டிருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விலகத்துக்கான அமைப்பு இந்த நேரத்தில் தேடி வருது. சர்ஜரி பண்ணாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு, அது நடந்த பிறகு உடல் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான காலமும் இந்த காலமே. நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி அவர் தான், 5ஆம் அதிபதி அவர் தான். 8ல் சம்மந்தப்பட்டால் வரவுகள் குறைவின்றி இருக்கும். அதில் எந்த விதமான தடையே கிடையாது. வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான குழப்பம் கிடையாது. நோய் நொடிகள் விலக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். கேது பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் அதிகம். வேலை அமைப்புகளில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது சுவாமி. ப்ரெஷர் தான் இருக்குமே கண்டி மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாது. உடல் தொந்தரவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் சார். ஏன்னா திருப்பி அதை தான் சொல்கிறேன். உடல் தொந்தரவோ மன தொந்தரவோ எதனா இருந்தால் அது விலகுவதை இந்த 15 தேதிக்கு அப்புறம், மே மாதம் 15 தேதிக்கு அப்புறம் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சூரியனுடைய நிலைப்பாடும் மாறும், புதனுடைய நிலைப்பாடும் மாறும். அதனால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடையான விஷயங்கள், குருவே 7ல் இருந்தால் கூட உங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியல. ஆனால் இப்பொழுது குரு 8ல் இருந்தாலும் அதை பாக்கியமாக மாறக்கூடிய காலம் வருது. செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்பும் உண்டு. வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். அதில் எந்த தடையும், ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறது, கிட்னி சார்ந்த பிரச்சனையோ இல்லை கல்லீரல் பிரச்சனையோ கணையம் பிரச்சனை, இரவு நேரத்தில் தூக்கம் வரலை, கேஸ் ரிலீஸ் ஆகலை, இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் விடுபட்டு ஒரு 16 வயசில் என்ன இளமை துடிப்போடு நாம் இருந்தோமோ அந்த செயல்பாடுகளை திரும்பி செய்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். சூரியன் 7ஆம் இடத்துல வரட்டும், வெற்றி வாய்ப்பினை நல்கும். அவரே 17ஆம் தேதி புதனும் வருவார். அதனால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. தொந்தரவான விஷயத்திலிருந்து செவ்வாய் பகவானும் நிலைகள் மாறிக்கொண்டே வருது. அதனால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் அதிகரிக்கும். ராகு பகவானும் கேது பகவானும், அதாவது 4ஆம் இடத்திலும் இவர் 10ஆம் இடத்திலும் செல்வதால் உங்கள் வாழ்வில் திரும்ப ஒரு பெரிய ஜாஃபரான காலத்தை கொடுக்க போகிறாங்க. திருப்பியும் புதிய செயல்பாடுகளை உருவாக்கி தரப்போகிறீங்க. இது வரைக்கும் நெட்வொர்க்கே இல்லைன்னா கூட இனி நெட்வொர்க் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வெளியாட்கள் மூலியமாக வியாபாரம் நடக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் நம்மளுக்கு வியாபாரம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இனி ஒன் பை ஒன் செலெக்ஷன் ஆகும்.
அதிகப்படியான கடன் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்தால் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் நம்மளை விட்டு விலகத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மன அழுத்தம் இருக்க தான் செய்யும் சாமி. அது 5ல் சனி பகவான் இருந்தாலும் 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று வக்கர நிவர்த்தி அடையத்தால் அந்த சுக்கிரனாவது வெளிவரணும். வெளிவர வரைக்கும் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும், தடைகள் இருக்க தான் செய்யும் சாமி. ஆனால் வெற்றி என்பது உறுதியாக இருக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். கல்வியால் பிரச்சனைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி அந்த தடையெல்லாம் விலகிடும், கவலை கொள்ள தேவையில்லை. 100க்கு 100 மார்க் வாங்குறவங்களுக்கெல்லாம் இனிமேல் 100க்கு 100 மார்க் கண்டிப்பாக வாங்குவாங்க. அதில் எந்த விதமான படிப்பு சார்ந்த விஷயமோ உயர்நிலை கல்வியோ எந்த தங்கு தடை இருக்காது. ஏன்னா அந்த காதல் சமாச்சாரம் மட்டும் சற்று தலை தூக்கி கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் காதல் சமாச்சாரம் மட்டும் மனசில் ஒளிந்து கொண்டே இருக்கும். அதை மட்டும் சற்று கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். இறைவன் மேலே முருகப்பெருமானுடைய கருணையால் மட்டும்தான் நாம் சில விஷயத்திலிருந்து வெளியே வர முடியும். அந்த மாய பிம்பம், அந்த மாய பிம்பத்தை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்றால், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு பிம்பம் நம்மளை ஆட்கொள்ளும். இதை செய் அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் மாற்றிக்கிற அமைப்பு எப்படிறானா, இறைவன் மேலே நம்ம ஒளி வந்து அந்த நவ கிரகங்கள் ஒளி நம்ம மேலே பட்டாதான் இந்த சூரிய பகவான் அந்த மேலே ஒளி படும் பொழுதெல்லாம் அந்த மாற்றங்கள் தெளிவு வரும். இருள் விலகி நன்மை நடைபெறும். இருளில் நம்மளால் போக முடியுமா வேகமாக? பகலில் தைரியமாக போகலாம். இருட்டில் நம்ம போகிறது எல்லா இடத்துலையும் அச்சப்பட்டு தான் போகணும். அந்த இருள் விலகக்கூடிய காலம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நிலைகள் மாறும். 7ஆம் இடத்துல வந்த பிறகு உங்கள் உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவு, மனசில் ஏற்பட்டு வந்த தொந்தரவு அனைத்தும் விலகி வெளிநடப்பு என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் உயரத்துக்கான காலமாகவும் இந்த மாதம் நன்றாக வருமானம் இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கப்பெறும் ஐயா. உங்களுடைய வாழ்வில் நிறைய ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் நடைபெறும். இது வரைக்கும் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்கன்னா குடும்பத்தில், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இப்போ ஒற்றுமையாக உங்களை தேடுவாங்க ஐயா. ஒற்றுமையை விட்டுட்டு போனவங்க, பூர்வீக சொத்தில் பிரச்சனையில் இருந்தவங்கெல்லாம் இப்போ உங்களை வந்து பார்க்குற அமைப்பு, சொந்தக்கார உறவினர்கள் எல்லாம் தடையாக இருந்துச்சு சாமி, எல்லாருமே தடையாக இருக்காங்கன்னா இனிமேல் அந்த தடையெல்லாம் விலகும். உறவினரிடத்தில் ஏற்பட்டு வந்த பகையெல்லாம் மாறப்போகுது. உண்மையில் நீங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல கடின உழைப்பை கொடுங்க. மன உளைச்சல்களை ஏற்படுத்தாதுங்க. கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனை இப்பொழுது விலகப்போகுது. இந்த மாதமே கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பகை சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாமல் அவங்கள பற்றி பொருளை பேசுறது, இவங்களை பற்றி அவங்க பொருளை பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிநடப்பு செய்யக்கூடிய அமைப்பு தான். அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் நல்மதிப்பு உண்டு சுவாமி. வேலை ஆட்கள் இது வரைக்கும் வரலைன்னா இனிமேல் வரக்கூடிய காலம் எல்லாம் ஏற்பட போகுது. நல்ல கம்பெனியை மெயின்டைன் பண்ண முடியல சாமி என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் வேலையாட்கள் கண்டிப்பாக கேட்டுவாங்க. நம்மளுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். நம்மளுக்கு உழைப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகப்படுத்தக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்ற அமைப்பு. ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சம்மந்தப்படுவதும் அவர் ஆட்சி பெறும்போதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். ஏன்னா அவரே தான் 11ஆம் அதிபதியாக வரார். அதனால் புதன் நம்மளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது அந்த தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் நம்ம தொழில் சாணாதிபதி அவரே தான் நம்மளுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வராரு. செவ்வாய் நீச்சகதி பெறுவதால் தான் இந்த துன்பம் எல்லாம். அவர் நீச்சகதி பெற வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும் சாமி. சிம்மத்துக்கு வந்த பிறகு தான் நம்மளுக்கு நிலைகள்லாம் நன்றாக இருக்கும். தொடர்ச்சியாக யாரிடத்துலையும் அதாவது தவறான விஷயத்துக்கு துணை போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்காணித்தோடு இருந்துங்க. என்னென்னா அதிகப்படியாக வட்டி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்கி போனான்னு அப்படி வரமாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் காணப்படுது சாமி. தொகை பணம் இந்த மாதிரி விஷயத்தில் கற்று கவனம். தங்கம் சார்ந்த விஷயத்துலையும் சற்று கவனத்தை எடுத்துங்க. உறவினர்களிடத்துலையும் கவனத்தை எடுத்துங்க. பேச்சில் கவனம் முக்கியமாக. பேச்சு சம்பந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படும். இறை நாமம் என்று சொல்லக்கூடிய முருகருடைய நாமத்தை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.